தத்லீகத்தன் இருக்குது, ஒரே அடியாக தத்லீகத்தன் ஒரே அடியாகுவா. மஸ்தரில் அந்த தே வந்தா ஒரு தடவைன்னு அர்த்தம். அப்ப அரபியில கூட அந்த இலக்கண பிரகாரம் கூட சரியா அர்த்தம் வைக்கலாம் அந்த இடத்துலையும். இந்த உண்மை உங்களுக்கு சொல்லி காட்டுறேன். அப்ப லாக்ஷ்மி ஆதர் பலன்னு சொன்னாங்க. லாங் தான் அந்த காலத்து நடைமுறைனாங்க. அக்ஸமு பில்லா ஜெயதர்மானி வந்திருக்குதே ஒழுங்கா அந்த மாதிரி இருக்கத்தானே செய்யுது. இல்ல லாப விட்டுட்டாங்க. உக்சி மூன்று ஒரு ஆள் சொன்னாரு. இப்ப என்ன சட்டம்? சத்தியம் செய்து இருக்குதா இல்லையா? அப்ப தேவையில்லாம லாவின்னு சொன்னா லாவுக்கு அடுத்து இந்த ஹதீஸ்ல வாய் தவறி சொல்றது மனுஷனுக்கு ஏற்படக்கூடியதாண்டு ஒரு பேப்பரை காட்டினாங்க. அது சரிதான், வாய் தவறி சொல்றதுங்கிறது ஏற்படக்கூடியதுதான். திட்டமிட்டு இருட்டடிப்பு செய்யறதுங்கிறது ஒரு வகை இருக்கு, அது ஏற்படக்கூடாது. பேச்சில் வர சொன்னார்ல, அதை மறுக்க முடியாது, சிரிக்க வேண்டியதும் கிடையாது, அது எல்லாருக்கும் ஏற்படும். ஆனா திட்டமிட்டு என்ன இப்னு அஸாக்கிர்ல அபூ தாலிப் காஃபிர்னு கடைசியா வந்து முடியுது, அல்லாஹ் கண்டிச்சுட்டாண்டு. அல்லாஹ் கண்டிச்சுட்டாங்கிறத மட்டும் விட்டுட்டு பாதியை மட்டும் சொன்னார, அது வந்து திட்டமிட்டு மறைச்சதா அல்லது தவறுதலா வந்ததா? திருமதிக்கு பதில் அபுதாவுது, சஹாபிக்கு பதிலாக ரசூல்லா திருமதியில சொன்னார், ஒரு ஹதீஸ் சொன்னார் பாத்தீங்களா, அது இப்னு அப்பாஸ் சொன்னதை நான் ரசூல்லான்னு தப்பா சொல்லிட்டேன். இந்த மாதிரியா வர்றதா இருந்தால் நம்ம அதை ஒன்று கொஸ்டின் பண்ணல, அது எல்லாருக்கும் ஏற்படும். ஏன்னா நம்மளுக்கு வரும் அவங்களுக்கு வரும், அது தப்பு இல்லை. ஆனால் வேணும்னு திட்டமிட்டு சொல்வது எங்க வருது? இப்னு அஸாக்கிர் அவ்வளவு கேட்டமா இல்லையா? புகாரில பாதி ஹதீஸை மறைச்சிட்டு சொன்னாரு, அதுக்கு வந்து திட்டமிட்டதா வேணும் தவறுதலா வந்ததா? அதுக்கு இது ஆதாரம் காட்டக்கூடாது. வேணும்னு நீங்க இருட்டடிப்பு செஞ்சதை நாங்க பலமுறை நிரூபிச்சிருக்கிறோம். வேண்டுமென்றே அந்த கிதாபுல இல்லைன்னீங்க, இருக்கிறத காட்டணும். இப்படி ஒன்னு ஒன்னா நீங்க வேணும்னு செஞ்ச பட்டியல் போடும்போது ஒண்ணு கூட பதில் சொல்லல. இதுக்கு மட்டும் கடைசி என்ன பண்ணீங்க? மனிதன் தவறு செய்யக்கூடியதான ஒரு வேலை சொல்லிட்டு போயிட்டீங்க. அதுல திட்டமிட்டு இருட்டடிப்பு செஞ்சது இருந்தது, தவறுதலா இருந்ததும் இருந்தது, அனைத்தும் சேர்த்து ஒரு பதில் தான் சொன்னீங்க. திட்டமிட்டு இருட்டடிப்பு செஞ்சதுக்கு மன்னிப்பு கேட்டுக்கிறேன், இனிமே செய்ய மாட்டேன், தவறுதலா நடந்தது மனுஷனுக்கு உள்ளதுன்னு அப்படி பிரிச்சு நீங்க சொல்லல. எல்லாத்தையும் திட்டமிட்டதுக்கும் சாதாரண தவறு மாதிரி நினைஞ்சீங்க, சித்தரிச்சுட்டு போயிட்டீங்க. அடுத்து என்னன்னு கேட்டா, இந்த சொன்னதெல்லாம் லிஸ்ட்டை முடிச்சுக்கிறேன், புதுசா கேட்டது குறிச்சு வச்சிருக்கிறேன். அடுத்து நான் ஏற்கனவே தொடர் என்னன்னு கேட்டா, ஒருத்தர் இறந்துட்டாரு, அவருக்கு மனைவி தாய் தந்தை 2 மகள் இருக்காங்க, என்ன சட்டான்னு கேட்டிய, அது தெளிவா இருக்கணும், இதுக்கு மட்டும் தெரிஞ்சு வச்சுக்கிட்டாங்க, கரெக்டா சொல்லிட்டாங்கன்னு ஒத்துக்கிட்டீங்க, அது வேண்டியது இல்லை. அடுத்து என்ன, கனிமத்தெல்லாம் அல்லாவுக்கு அப்படின்னு வருது, அதுக்கு என்ன அர்த்தம்னு கேட்கறீங்க. இதெல்லாம் சாதாரண மக்கள் புரிந்து அல்லாஹ் தேவையற்றவன், அல்லாவுக்கு சொன்னா மக்களுக்கு உள்ளது, குர்பானி அல்லாவுக்காக கொடுக்குறோம், இறைச்சியை மக்களுக்கு கொடுக்குறோம். இது பெரிய இமாம்கள் வந்து பெரிய ஞானிகள் வந்து வளர்க்குற விஷயம் கிடையாது. கனிமத்து அல்லாவுக்குரியதுனால அது ஏழை பாளைகளுக்குரியது, நல்ல பணிகளுக்கு உரியதுன்னு அர்த்தம். இது பெரிய விளக்கம்லாம் தேவை கிடையாது. அல்லாவுக்குரியதுன்னு வரக்கூடிய பொருளாதார சம்பந்தப்பட்டதெல்லாம் யாருக்குரியது? மக்களுக்கு உரியதுன்னு சொல்றோம். இதுல என்ன விளக்கம்? அல்ல நீங்க இதுல என்ன செய்யணும்? ஆர்குமெண்ட் பண்றாந்தா இதுல இந்த விளக்கம் தப்பு, இமாம்கள் இந்த மாதிரி அற்புதமா விளக்கம் செஞ்சிருக்கிறாங்க, அது கரெக்டா இருக்கு, உங்க தப்பா இருக்குன்னு ஒண்ணுமே இமாம் இது சொல்ல மாட்டேங்கிறாரு. உங்க இது என்ன உங்க இது என்னங்கிறாரு. இமாம்கள் இது சரியா இருக்கு கம்பேர் பண்ணி சொல்லணுமா இல்லையா? அதையும் சேர்த்து இதுக்கு நீங்க பதில் சொல்லணும். அடுத்து என்னன்னு கேட்டா, அகது வாஹிதுக்கு என்ன அர்த்தம்னு கேட்கிறாரு. அகது வாஹிதுனா ஒருவன் அர்த்தம் தான் நான் கொடுத்துருக்கிறோம், அதான் அர்த்தம். அதுல மாற்றம் தான் நீங்க என்ன செய்யுங்க, உங்க இமாம்கள் சொன்ன அற்புதமான விளக்கத்தை சொல்லி அதுக்கு மறுப்பு கொடுங்க. அடுத்து 53க்கு என்ன விளக்கம்னு கேட்கிறாரு. அத்தையாத்தில் 53ன்னு சொல்லி, இந்த 53 என்று சொல்லக்கூடிய 53 என்பது ஒரு காலத்தில் நடைமுறையில் இருந்த ஒரு வழக்கம்ங்க. அரபுகள்கிட்ட 1ல இருந்து 1000 வரைக்கும் விரல்ல காட்டுவாங்க. விரல்ல ஒரு டைப்பா வச்சு என்ன செய்வாங்க, 1ல இருந்து 1000 வரைக்கும் காட்டுவாங்க என்று பழங்காலத்து நூல்கள்ல, ஹதீஸ் நூல்கள்ல இல்ல, பழங்காலத்து நூல்கள்ல எழுதப்பட்டிருக்கிறது. அதன் அடிப்படையில் 53க்கு எப்படி காட்டுவாங்களோ அந்த மாதிரி காட்டினாங்கன்னு ஒரு சொல்றாரு. அப்ப அந்த காலத்தினுடைய நடைமுறை போய் தேடி பார்த்தா 53 கண்டுபிடிக்க முடியும். அதை விட எளிமையாக நமக்கு என்ன இருக்குது, 53 என்று சொன்ன அதே இப்னு உமர் ரலியல்லாஹு அவர்களே அந்த தொழுகையுடைய முறையை எப்படி அத்தையாத்துல வைக்கணும் என்பதை அவரே விளக்கி போடுறாரு. 5 எல்லா வரலையும் மடக்குவாங்க, ஒரு நீட்டுவாங்க, அதான் அவன் விளக்கிறோம். 53 ஒரு இடத்துல புரியல, 53 அழகா செயல் மூலம் காட்டிவிட்டாரு, புரியுது, முடிஞ்சு போச்சு கதை. நீங்க 53க்கு உங்க இமாம்கள் சொன்ன விளக்கம் ஏதாவது இருந்தா அதை கொடுத்து, எங்க இமாம்கள் அற்புதம் வழக்கம் சொல்லிட்டாங்க, ஒரு 53 மாதிரி வைப்பார்கள்ங்கிறாரு. அந்த காலத்து நடப்பு நமக்கு விளங்கல. அதே சகாபி இப்படித்தான் வைப்பாங்கன்னு காட்டிடுறாரு. ஓ இதுதான் சொல்றாரு போல இருக்கு, முடிஞ்சு போச்சு கதை. நீங்க வேற விதமா சொல்றாருன்னு கேட்டா நீங்க என்ன செய்யணும், ஹதீஸ் துணையோட 53க்கு என்ன செய்யணும், விளக்கம் கொடுக்கணும். அல்ல இமாம்களுடைய விளக்கத்தை சொல்லுங்க, அது எப்படி எவ்வளவு ஹதீஸுக்கு ஆதரவா இருக்குங்கிறத நம்ம என்ன செய்வோம், நிரூபிப்போம். அதே அந்த ஹதீஸ் வந்து இப்னு, அதாவது 913 முஸ்லிம்ல இருக்கிறது. அந்த இப்னு உமர் வந்து 53 சொல்ல, அதே இப்னு உமர் வந்து அடுத்த ஹதீஸ்லயே 53ங்கிற 912 நம்பர் முன்ன இருக்கு, அதை போட்டு பிரச்சனை ஆக்கிற வேணாம், நீங்க எந்த எடிஷன் வச்சுக்க தெரியல. அடுத்த ஹதீஸ் ஒரு ஹதீஸ்ல 53ங்கிறாரு, அதுக்கு அடுத்த ஹதீஸ் அதே நூல்லையே அதே அதே இப்னு உமர் சொல்றாரு, விரல மடக்குவாங்க, ஒரு நீட்டுவாங்க, அது 53 வழங்கிக்கிட்டோம். நாங்க இப்படிதான் வழங்குறோம், நீ வேற மாதிரி வழங்க, நீங்க என்ன செய்யுங்க, அதை வந்து ப்ரூவ் பண்ணுங்க, ஹதீஸை வச்சுதான் வழங்குறோம். அதுக்கு அடுத்தது
அப்புறம் என்ன பண்றீங்கன்னா ஒல் ஃபஜ்ர் வ லயாலின் அஷ்ரின் 10 இரவுகள் மீது சத்தியமாக அப்படின்னு அல்லாஹ் சொல்றான். 10 இரவுனா என்னன்னு கேக்குறீங்க? குர்ஆன்ல அல்லாஹ் வந்து பல விஷயங்களை சத்தியம் செய்யறான். அந்த சத்தியம் செய்யற பல விஷயங்கள் வந்து நம்ம அமல் செய்யறதுக்கு சம்பந்தப்பட்டது கிடையாது. சந்திரன் விழும் இடங்கள்ல சத்தியம் மவாக்கின் நுஜூம் அப்படின்னா என்ன நமக்கு விளங்காது. சில விஷயங்கள் காலப்போக்கில் விஞ்ஞான காலத்தில் நமக்கு விளங்கணும். அமல் செய்யற ஒரு விஷயம் இல்ல. அவன் 10 இரவில் சத்தியம் செய்திருக்கிறான், அவ்வளவுதான் அதுல இருந்து விளங்க வேண்டிய ஒரு விஷயம். அது என்னன்னு தெரிஞ்சு 10 இரவு நோன்பு வைங்கன்றத நம்ம விளங்கணும். அந்த எந்த ஒரு நீங்க கண்டுபிடிக்கணும். அவன் ஒரு 10 இரவில் சத்தியம் செய்திருக்கிறான், அவன் பகலில் சத்தியம் செய்திருக்கிறான், இரவின் மீது சத்தியம் செய்திருக்கிறான். ஒல் அசரி காலத்தின் மீது சத்தியமா நீங்க எல்லாம் வழங்கி வச்சுக்கிறீங்க. அது கூட அசர் தொழுகை மீது சத்தியமாக சில ஆளுக்கு வழங்கி இருக்கிறாங்க. அதான் சத்தியம் செய்யறான், அதுவும் ஒரு விளக்கத்தில் சேர்த்துக்கிறேன் லிஸ்ட்ல. அப்ப சத்தியம் செய்தல்ங்கிறது அங்க மேட்டரே தவிர அது என்னன்னு பாத்தீங்கன்னா, இப்ப நான் கேட்பேன், இந்த சத்தியம் செய்யறதுக்குலாம் உங்க இமாம்கள்ட்ட நீங்க விளக்கம் தரணும். நான் இப்படித்தானே சொல்றேன், தெரிஞ்சதை ஒத்துக்கிறோம், தெரியலையா சத்தியம் செஞ்சிருக்கான். நீங்க எதெல்லாம் சத்தியம் செஞ்சிருக்கிறாங்கன்னு உங்க தத்துவம் சொன்னாங்களோ அந்த தத்துவத்துக்குலாம் என்ன செய்யணும், ஆதாரங்களை கொண்டாந்து அள்ளி போட்டு நீ நிரூபிக்கணும். இமாம்கள்லாம் பத்தியெல்லாம் உங்களுக்கு தெரியலன்ட்டாங்க, இமாம்கள் சொல்வதை பாருங்கன்றது அவர்கள் எப்படி கண்டுபிடித்தார்கள் நான் கேள்வி கேட்போம். அதுக்கெல்லாம் நீங்க என்ன செய்யணும், பதில் சொல்லணும். கேள்வியா கேட்டிருக்க கூடாது, வழக்கமா அப்படித்தான் செய்யறீங்க. பதிலும் சொல்லணும், உங்க ஆதத்தையும் வைக்கணும், மறுப்பையும் சொல்லணும். அது ஒல் ஃபஜ்ருக்கு முடிஞ்சிருச்சு. அதுக்கப்புறம் ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் வந்து தந்தையின் மீது சத்தியமாக சொன்னாங்க. அதுக்கு என்ன உங்க விளக்கம்னு கேட்கறீங்க? எல்லாம் கொஸ்டின் தான், இதெல்லாம் எளிய மார்க்கத்தில் கேட்கிற கேள்விதான். அப்ப தந்தையின் மீது சத்தியமாக அபிக்கன் ரசூல்லா சொன்னார்கள், உண்மை. அதே நேரத்தில் அவரே சொன்னார் தந்தையின் மீது சத்தியம் செய்யக்கூடாது, தடுத்தார்கள், உண்மை. நாங்க தேடி பார்க்கிறோம், ஆரம்ப காலத்துல சத்தியம் விஷயத்துல ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் கொஞ்சம் லிபரலா விட்டுருந்தாங்க. யூதர்களே வந்து என்ன செஞ்சாங்க, நீங்கள் இணை கற்பிக்கிறீர்கள் ரசூலுல்லாஹ்ட்ட கேட்டாங்க. அப்படி என்ன இணை கற்பிக்கிறோம்னு கேட்டோன்னே, காபாவின் மீது சத்தியமாகலாம் நீங்க சொல்றீங்க அப்படின்னு ரசூலுல்லாஹ் இனிமே செய்யாதீங்கன்னு மக்களுக்கு என்ன செஞ்சாங்க, ஒரு அப்பில் காபான்னு சொல்லுங்க அப்படின்னு மாத்திட்டாங்க. அப்ப துவக்க காலத்துல வந்து சத்தியம் செய்யற காபாண்டால அல்லாஹ்வை தான் குறிக்கும், அல்லாஹ்வுடைய ஆலயம் தான். அதை செய்யும் பொழுது அல்லாஹ்வுடைய ரப்புன்னு நினைச்சுதான் செய்வார்கள் இருந்தும் கூட ரசூலுல்லாஹ் நினைச்சிட்டாங்க, வேணாம் இனிமே காபாவின் சத்தியமாக சொல்லாதீங்கன்னு. அதனால ஆரம்ப காலத்துல வந்து இந்த மாதிரி சத்தியம் செய்யக்கூடிய முறை இருந்திருக்கிறது. யூதர்களே வந்து நீங்கள் இணை கற்பிக்கிறீர்களே என்று கேட்கிற அளவுக்கு, இன்னக்கும் துனத்திதூன ஒரு துஷ்ரிக்கூன நீங்கள் இணை கற்பிக்கிறீர்கள் என்று கேட்கிற அளவுக்கு என்ன செஞ்சிருக்கு, நிலைமை இருந்திருக்கு, மாற்றி விட்டார்கள். அப்ப ரசூலுல்லாஹ் தந்தையை கொண்டு லா தகலிபி பிஆபாயிக்கும், உங்கள் தந்தைமார்களை கொண்டு சத்தியம் செய்ய தடுத்தாங்கல்ல, அது பிந்தினது என்றும் அவங்க செஞ்சது முந்தினையும் நாங்கள் விளங்கி கொள்றோம், எங்களுக்கு குழப்பம் கிடையாது. உங்க இமாம்கள் இதோட அற்புதமான விளக்கம் சொல்லி என்ன செய்யுங்க, அதை எடுத்து போட்டு அது இதை விட எப்படி சிறந்ததா இருக்குங்கன்னு என்ன செய்யணும், நீங்க நிறுவி காட்ட வேண்டும். அதுக்கடுத்து என்னன்னு கேட்டா, அடுத்ததுதான் வந்து சாலிம் விஷயம். மூடலா சொல்லிட்டே போனாங்க, விஷயத்துக்கு வந்துட்டாங்க. அது விளக்கல இப்போ ஆர்குமெண்ட் பண்ணி என்ன செய்யல, அவங்க என்ன சொல்ல வர்றாங்க, சாலிம் விஷயமாக அது பால் கறந்து கொடுக்கணுங்கிறாங்களா, கொடுத்தா தாய் பிள்ளை உறவு ஏற்படுங்கிறாங்களா, இல்ல வாய் வச்சு தான் குடிக்கணுங்கிறாங்களா, இன்னைக்கு வரைக்கும் இருக்குங்கிறாங்களா, அல்லது அந்த காலத்துல மட்டும் உள்ளதுங்கிறாங்க. அது கொண்டு அவங்களுடைய என்ன சொல்ல வர்றார்கள் அப்படிங்கறது அவங்க என்ன செய்யணும், அது நிறுவனம். அது மாதிரி உம்முஹராம் பேன் பார்த்த விஷயம் வந்து அப்படி செய்யலாமா, ஒரு அந்நிய பெண்ணிட்டு போய் எனக்கு தலையில பேன் பார்த்து விடுன்னு சொல்லி அப்படி கேட்கறதுக்கு மார்க்கத்தில் அனுமதி இருக்கா, ரசூலுல்லாஹ் கேட்டாங்களா, அப்படி கேட்டிருந்தா அது அவங்களுடைய கண்ணியத்துக்கு தகுதியான செய்தியா இருக்குமான்னு கேட்டோம். அது ஆர்குமெண்ட் பண்ணாம அந்த ஹதீஸ்ல அப்படி இருக்கு, நம்பர் இப்படி இருக்குன்னு அதான் பேசிட்டு இருக்காங்களே தவிர அவங்க ஆர்குமெண்ட் என்ன அது அவர்கள் சொல்வதற்கு தயாரா இல்லை. அதே மாதிரி அசர் தொழவில்லை என்றால் எல்லா அமலும் அழிந்து விடும் ஒரு ஹதீஸை காட்டினாங்க. அது நாங்க எங்க நிலைப்பாடு அவங்களுக்கு தெரியும், ஆரம்பத்தில் சொல்லிட்டாங்க. குர்ஆனோடு மோதக்கூடிய வகையில ஒரு ஹதீஸ் அமைந்திருக்குமே, ஆனால் நாங்க வந்து அதை ஏற்றுக்கொள்வது இல்லை. அந்த அடிப்படையில் ஒரு அசரை விட்டதுக்காக வேண்டிய எல்லா அமலும் அழியும் என்பது வந்து பேசிக்கா அது வாதம் பண்ணலாம். என்னென்ன பேசிக்கலாம் அது உடைக்குது, அது தப்பு, அது சரியில்லை அந்த ஹதீஸ். அதாவது ஷிர்க்னால அழியும் இருக்கிறது. இந்த ஒரு அமல் செய்யாதனால எல்லாத்தையும் அழித்திரும் என்பது வந்து பல அடிப்படைகளை மறுக்கிறதுனால நாங்கள் ஆதாரப்பூர்வமான சனது சரியா இருந்தா நாங்கள் ஏற்றுக்கொள்ள மாட்டோம். எங்க நிலைப்பாடு நாங்கள் அறிவிச்சிருக்கோம் பல தடவை. எப்படி இந்த சாலிம் விஷயத்துல, ஹராம் விஷயத்துல, இந்த பால்குடி பேன் பாக்குறதுலாம் சொல்றோம் இல்லையா, அந்த லிஸ்ட்ல நாங்கள் வச்சிருக்கிறோம். அதுக்கு அது பதில் அவ்வளவுதான். அதே மாதிரி ஒரு பெண்ணுக்கு முத்தம் கொடுத்தாங்க, அது வந்து இப்ப நம்ம முத்தம் கொடுக்கலாமான்னு கேட்கறாங்க. முத்தம் கொடுக்கலாமாங்கிற கேள்வி அங்க வரவே இல்லை. ஒருத்தர் முத்தம் கொடுத்துட்டார், ரசூலுல்லாஹ்ட்ட வந்தார், வந்து எனக்கு உரிய தண்டனை கொடுங்கிறார். அவ்வளவு பயங்கரமான குற்றமா நினைத்து கொண்டு எனக்கு தண்டனை கொடுங்கிறார். அப்ப என்ன செய்யறா, உமர் ரலியல்லாஹு அன்ஹு, ஏன்பா நீ சொல்ற மறைச்சிட வேண்டியதான, அல்லாஹ் மறைச்சுட்டு அதையும் வந்து சொல்ற அப்படிங்கிறாங்க. அப்ப ரசூலுல்லாஹ் என்ன பண்றாங்க, இல்லப்பா நீ செஞ்சு இவ்வளவு தெரிஞ்சு வந்துட்ட, உன்னுடைய நன்மைகள் தீமை அழிச்சிரு, நீ நல்ல காரியம் செஞ்சுக்க அழிச்சிருன்னு சொன்னாங்க. இந்த மாதிரி ஒருவன் வந்து தவறு செஞ்சு உணர்ந்து அதுக்கு என்ன தண்டனை தயாரா இருக்குன்னு வந்துட்டான்னு சொன்னா அவனுக்கு தௌபா இல்லைன்னு சொல்ல போறோமா, மன்னிப்பு கேட்டு என்ன செய்ய வேண்டியதான், ஒரு நல்ல காரியம் செஞ்சுட்டு அழிஞ்சிருங்கிறோம். இது இங்க ஃபிக்ஹ்ல சொல்ற மாதிரி என்ன செய்ய மாட்டோம், நோம்பு முடியாது அது முடியாதுன்னு சொன்னீங்களா, அந்த மாதிரிலாம் சொல்ல மாட்டோம். இருக்கிற ஹதீஸ்ல இருக்கிற ஏத்துக்குறோம், அது மறுக்க மாட்டோம். நீங்க மறுத்தீங்கன்னா என்ன செய்யுங்க, அதுக்குரிய பதில சொல்லுங்க, அதுக்குரிய விளக்கத்தை மாற்று விளக்கம் தான் நீங்க சொல்லுங்க. அடுத்து என்ன, ஒல்லையில இது அசாச திரும்பி செல்ற இரவின் மீது சத்தியமாக, அசாசங்கிறதுக்கு வந்து